தெய்வம் வீட்ல இருப்பதற்கான அறிகுறிகள்லாம் என்ன பாரு? தெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் தெய்வம் இல்லைன்னா இது எல்லாமே வரும் அப்படின்னு இருக்கும்போது, தெய்வம் இல்லைன்னா இது எல்லாமே இதோட வேலைகள் ஆரம்பிக்கும். இது இல்லாதது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனுஷனாக பிறந்தா நம்ம நன்றி சொல்கிறதுக்கு 2 பேருக்கு தான் சொல்லணும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் நிறைய மந்திரம், மாந்திரீகம், வசியம் இப்படி எல்லாம் பேசியிருக்கோம். இருந்தாலும் தெய்வம் வீட்டுல இருப்பதற்கான அறிகுறிகள்லாம் என்ன பாய்? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டீங்க. அதை தேடிதான் நிறைய மக்கள் இன்னைக்கும் போயிட்டு இருக்காங்க. காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கைலாசத்துக்கும் இமயமலைக்கும் சிவனை பார்க்குறதுக்காக, தெய்வத்தை பார்க்குறதுக்கும், தெய்வம் உணரணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் தெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சரி நம்ம அதிலே போயிடலான்னு வச்சுக்கலேன். தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னா 100% உங்கள் வீட்டில் நடக்கிற இன்சிடெண்ட் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி தெய்வத்தோட நாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருந்தால் வீட்டிலோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் தெய்வத்தோட நாட்டம் இல்லைன்னா எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தெய்வத்தோட நாட்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போது ஹிந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பா வழிபடுற சாமியை தான் வந்து பிள்ளைக்கு குலதெய்வம். அந்த பையனுக்கு வர மனைவிக்கும் அதுதான் குலதெய்வம். கரெக்டாக? இதுதான் இந்தியோட ஹிந்துஸோட சாங்கியம்னு சொல்லுவோம். அவங்களோட வம்சம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அப்பாவோட சாமி தான் குலதெய்வம். கல்யாணம் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனோட சாமி கும்பிடுவாங்க, குலதெய்வம். ஸோ குலதெய்வம் இருக்கட்டும், இல்லை பொதுவான ஒரு தெய்வத்தோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இல்லைனாலே ஃபஸ்ட்டு வீட்டில் அடி வாங்குற விஷயம் முதல்ல என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அடிகள் படும், தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விபத்துகள், ஆக்சிடெண்ட்டு, இல்லை வீட்டில் விழுறது, அடிபடுறது, ரத்த காயம் வர்றது ஃபஸ்ட்டு ஒன்று வரும். நிறைய இருக்குது, நான் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். 1. 2வது, வீட்டில் சம்பாதிக்கிற காசு 1 ரூபா கூட தங்காது. ஏன்னா அது பேர் தான் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. 1 ரூபா கூட தங்காது. இப்போ ஒரு வாரம் இந்த மாதம் சம்பளம் 20,000 வாங்கிட்டு வராங்கன்னா மறுநாள் வரது கலையிடும். திருப்பி நீங்கள் 1000 கடன் வாங்குற நிலைமையில் கொண்டு வந்துட்டோம். காசு வீட்டில் தங்காது. 2. 3வது, கணவன் மனைவிக்குள்ள இல்லற வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்காது. நார்மல் லைஃப்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப் இருக்காது. ஒரு வார்த்தையை சொன்ன சின்ன வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிழை பெருசாக வீட்டில் சண்டை சாடி போட்டு தெருவே சிரிக்கிற அளவுக்குலாம் வீடு சண்டை வந்துடும். 3. 4வது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் படிப்புன்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது, மந்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னு எதுக்காக சொல்ல வரேன்னா, தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த மூதேவி, சரிங்களா, தர்திரம், கண் திருஷ்டி இதெல்லாமே அண்டாது. ஆனால் வீட்டில் தெய்வம் இல்லைன்னா இது எல்லாமே வரும். அப்படின்ட்டு இருக்கும்போது, தெய்வம் இல்லைன்னா இது எல்லாமே இதோட வேலைகள் ஆரம்பிக்கும். ஒருத்தனை கஷ்டம் கொடுக்கறது, கஷ்டப்பட வைக்கிறது, ஹாஸ்பிட்டலில் செலவு வைக்கிறது. ஸோ எல்லாத்தையும் எதை குறிக்கும்னா தெய்வன்ற ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். உனக்கு எந்தெந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கெட்டு போகும். 3வது 4வது பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றமே இருக்காது. காலையில் எந்திரிச்சு போய் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா பக்தியாக நீங்கள் பூவெல்லாம் போட்டு வத்தியெல்லாம் ஏற்றிட்டு உட்காருவீங்க. கல்லாப்பட்டியில் 100 ரூபா கூட வராது. உங்கள் மனசில் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும், சுத்தபத்தமாக இருக்கும். நல்லா எந்திரிச்சோம், சாமி கும்பிட்டோம், மனசார சாமி கும்பிட்டோம், பூ போட்டோம், வத்தி ஏட்டோம், கற்பூரம் போட்டோம், சாம்பிராணி போட்டோம், பூஜைலாம் சாமி கும்பிட்டுட்டோம், வீட்டில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டோம். ஆனால் வியாபாரம் ஆகும். இது காரணம்னா தெய்வம் உன் பக்கம் இல்லை. ரீசன் புரியுதுங்களா? இது 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு டைம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமில் அந்த விஷயத்தை நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. தடைப்பட்டு போகும். அதனால அசிங்கப்பட வேண்டியது. அந்த அசிங்கத்தில் நீங்கள் தலை குனியணும், நன்மைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு அப்பில் இருக்கீங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா சரி வந்து கடைசி கீழ் கட்டத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தெய்வத்தோட நடமாட்டம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா. தெய்வத்தோட நடமாட்டம் 2 வழியாக இருக்குது. 1, ரியலாகவே பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கும் மனுஷன்னு ஒன்று பிறந்தாங்கன்னா, மனுஷன்னு ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும். எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெய்வத்தோட நாட்டம் சாமி கும்பிட்டா தான் தெய்வம் வருமா, அப்போ சாமி கும்பிட்டு தெய்வம் வராதுன்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது.
தெய்வத்தோட நாட்டம் உனக்கு இருக்கணும். நீ அவனை தேடி போனால் தான் அவன் ஒன்று தேடி வருவான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ இவர் பையன் சாமி கும்பிடலன்னா அம்மா கும்பிடுவாங்க, அம்மா கும்பிடலன்னா அப்பா கும்பிடுவாங்க, அப்பா கும்பிட மனைவி கும்பிடு, யாருன்னா ஒரு ஆள் தெய்வ வழிபாடு இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சாமியை கும்பிட்றது இல்லையே, நல்லா தானே இருக்கேன், காரில் போகிறேன்னு, பைக்கில் போகிறேன்னு, சூப்பராக இருக்கேன்னு. அப்பா நீ கும்பிடலப்பா, உனக்காக உன் மனைவி கும்பிட்றா. தம்பி நீ கும்பிடல, உனக்காக உன் தாய் கும்பிட்றா, உனக்காக உன் அண்ணன் கும்பிட்றான், உங்கள் அப்பா கும்பிட்றான், உங்கள் நண்பன் கும்பிட்றான். நீ கும்பிடல, பரவாயில்ல, இருந்துட்டு போ. ஆனால் உனக்காக ஒருத்தர்னா ஒருத்தர் உனக்காக வேண்டிட்டு தான் இருக்காங்க. அப்போது அந்த நன்மை உன்னை சேரும். புரியுதுங்களா? ஸோ தெய்வத்தில் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருன்னா வீட்டுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா 100% வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம். அது இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சாமியை தேடி போகணும், அதை நாடி போகணும், வீடு சுத்தபத்தமாக வைக்கணும். வீட்டுக்கு லக்ஷ்மி வர நேரத்தில் வீட்டில் நான் சொன்ன நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வீடு எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் கிச்சன் வைக்கணும், எப்படிலாம் பாத்ரூம் வைக்கணும், வீடு எப்படி வைக்கணும், யார் வீட்டுக்குள்ளே வரணும், யார் வரக்கூடாது, நிறைய பேசியிருப்பேன். அது எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இதான் நினைக்கணும், இதுதான் பேசணும், நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா 100% தெய்வம் உங்கள் பக்கத்தில் என்றைக்குமே இருக்கும். தெய்வத்தை விட்டு நீங்கள் விலக எப்போ ஆரம்பிக்கிறீங்க? ஒருத்தன் தவறாக பள்ளம் தோன்றுறது, தவறாக நினைக்கிறது, தவறாக பேசுறது, தவறான வார்த்தை அசிங்கமாக உச்சரிப்பறிவது, தவறான விஷயம் பண்ணுறது, ஒருத்தனை பள்ளம் தள்ள எதிர்பார்க்கறது, நீங்கள் எவ்வளோ நீங்கள் பேடாக போகிறீங்களோ அவ்வளோ தெய்வம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எவ்வளோ நீங்கள் மக்கள் எல்லாமே நம்ம ஒன்று தான் அப்படின்னு நினச்சி எப்போ நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ தெய்வம் உங்களுக்கு நெருங்க ஆரம்பிக்கும். இது இருக்குது இல்லைங்களா? ஸோ இல்லாததுக்கு இவ்வளோ இருக்கிற அறிகுறி எப்படி தெரிஞ்சுக்கலன்னா, இதை நான் சொன்ன அனைத்துமே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக நடந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்சியே கொடுக்கும். என்னன்னு முடியாத விஷயம், ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருக்க விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ ஒரு கோர்ட்டு கேஸே பாருங்களா, 8 வருஷம் இழுத்துட்ருக்கோம், 10 வருஷம் இழுத்துட்ருக்கோம், சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பாக சாதகம் நடந்துடும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் தீர்ப்பு நம்ம பக்கம் வரணும்னு. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயம் நடக்கிறது தான் தெய்வம் நம்ம கூட இருக்கிறது ஒரு அறிகுறி. ஒரு ஜஸ்ட் நூலில் ட்ரெயினில் விழுந்து உயிர் தப்பிச்சிருவான். அதுதான் நீங்கள் பண்ணுற புண்ணியம், அதுதான் தெய்வம் கூட இருக்குது. புரியுதுங்களா? ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்த வண்டி சுக்குலாக இருக்கும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டை வர லைட்டாக கீழே இருக்கும், தப்பிச்சிருப்பான். அதுக்கு தான் அங்கே தான் தெய்வம் இருக்குது. அங்கேயும் உங்கள் அம்மா பண்ண புண்ணியமோ உன் மனைவி பண்ணுற புண்ணியம் தான் தெய்வம் ஒன்று காப்பாற்றுது. புரியுதுங்களா? கடத்தால் தூக்கு மாட்டின சூசைட் பண்ணுற அளவுக்கு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் எவனாவது ஒரு மனுஷன் ரூபத்தில் ஒரு தெய்வம் வரும், வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி, நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், நின்று ஹெல்ப்பும் பண்ணுவான். அதுதான் தெய்வம் உங்க கூட இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத நடத்தல உங்களுக்கு டக்கு நடந்துகிட்டு வருதுன்னா இந்த புண்ணியம் வந்து உன் அம்மாவை சேரும், அப்பாவை சேரும், உன் மனைவியை சேரும். இது எல்லாமே வந்து நீ தான் சாமி கும்பிட்டா தான் உன்னை சாமி தேடி வரல, உன்னை கூட சாண்டவங்க கும்பிட்டாலுமே உன்னை தேடி சாமி வரும், உனக்கு தேவையான நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இப்போ சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இருக்கிறது இல்லாதது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனுஷனாக பிறந்தா நம்ம நன்றி சொல்கிறதுக்கு 2 பேருக்கு தான் சொல்லணும். முதல்ல நம்மளை படைச்சதுக்கு, 2வது நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கு, ஒன்று தெய்வத்துக்கு, ஒன்று உன் தாய்க்கு, 3வது ஒன்று சுமக்கிற உன் மனைவிக்கு. ஏன்னா இந்த 3மே வந்து உறவுலே சிறந்த உறவுமா. எனக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சி, நாத்தனார், குழந்தை இதெல்லாம் எனக்கு பெருசுவே கிடையாது. இதெல்லாமே வந்து வரும் போகும். முதல் உறவாக வர்றது என்ன உறவு? தாயின்ற உறவு, தந்தைன்ற உறவு, தெய்வத்துக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் வர உறவை நம்மளா சேர்த்துக்கிறது. மனைவின்றது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள உறவாயிரும், ஒன்னாயிரும். ஆனால் இந்த மாமன், மச்சான், நாத்தனார், மேற்கொள் இது எல்லாமே வந்து உறவு வந்து. ஆனால் இவங்களை ஏற்றுக்கிட்டு இவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு பெற்றவங்களை தள்ளிடுறாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னு வச்சிங்களோமா, சாப்பாடுக்கு எவ்வளோ வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், பிரகாசமாக தான் எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு டியூப் காற்று போன மாதிரி இறங்கிடும். அப்படியே சரி வந்துடும், திருப்பி பழைய கதவுத்தோடைய மாதிரி பழைய நிலைமைக்கு வந்து அவன் காலில் விழுற மாதிரி வந்துடும். அதனால் அம்மா மனசையும் சரி, தந்தை மனசையும் சரி, மனைவி மனசையும் சரி கஷ்டப்படுத்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்கள கைவிடாமல், உங்களை மனைவி வந்துட்டான்னு சொல்லிட்டு பெற்றவங்களை விட்டுறாதீங்க, பெற்றவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனைவியும் விட்டுறாதீங்க. 2 கண் இருக்குது, 2 கண் 2 பேரை வச்சு அழகாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா, தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கும். சிறப்பு சிறப்பு, சூப்பரா சொன்னீங்க பை. தெய்வம் வீட்டில் இல்லை என்பதற்கான அறிகுறியும் சொல்லியிருக்கீங்க, இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. 2 விஷயங்களையும் பிரித்து ரொம்ப அழகா சொன்னதற்கு நன்றி பை. நன்றிம்மா.